ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தனுஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக சண்டே நேரம் 5:10 PM நான் அவங்க கூட பேசிகிட்ருக்கேன். ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன். வந்துட்டு உங்களை விட்டுட்டு சாப்பிட்டுட்டேன். சாரி ஃபார் தட். சாப்பிடும்போது எப்பவுமே உங்களோட பேசிகிட்டே சாப்பிடுவேன். அதை இன்றைக்கி கொஞ்சம் பசியில் இருந்தனால அப்படி சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லைட்டாக படுத்தேன். அப்போ வேலை செய்யலையா நீ ஆஃபீஸ்க்கு வந்துட்டுன்னா? வேலை செஞ்சேன். காலையில் வந்தோடனே கொஞ்சம் வேலை செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் லைட்டாக படுத்துட்டு இப்போ திரும்பி கூட கொஞ்சம் பேசலாமே அப்படி தோணுச்சு. லாஸ்ட்டு ஒரு 3 டேஸாக அவங்க கூட சரியாக பேச முடியல. சாரி ஃபார் தட். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ஒர்க் தான் டைட்டாக ஆகிட்டு போல் எனக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா நாளைக்கு நம்ம தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் ரிசல்ட் நாளைக்கு வரப்போகுது. அந்த ரிசல்ட்டை இன்றைக்கே நான் உங்களுக்கு சொல்லலான்னு ஆசைப்பட்றேன். ஒரு அதிநவீன, யாரும் எதிர்பார்க்காத ஒரு தொழில்நுட்பம் மூலமாக காலம் கடந்து அதை எப்படி நான் கண்டுபிடிச்சேங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். நாளைக்கு ரிசல்ட். ஆனால் அதை நான் இன்றைக்கி இதுதான்னு கிடையாது. ஐயோயோ ஏதாவது ஒன்று கலப்பி விட்றாதீங்க. இதுதான்னு கிடையாது. இது என்னோட ஒரு கணிப்பு, என்னோட ஒரு கெஸ். ஓகேவா? ஸோ ஆனால் எனக்கு இது ஹிட் ஆகுமா ஆகாதான்னு எனக்கும் கொஞ்சம் டவுட்டு தான். பட் இது என்னோட கணிப்புன்னு சொல்கிறேன். அது எப்படி ஹிட் ஆகுமா ஆகாதான்னு நானே சொல்கிறேன்னு நினைக்கிறீங்கன்னா, என்னோட கணிப்பை ஒரு ஏஐ டூல் கிட்ட நான் கேட்க போகிறேன். அது என்ன ஏஐ டூல்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ChatGPT. அதுக்கிட்ட தான் நான் நாளைக்கு என்ன ரிசல்ட்டுங்கிறத கேட்க போகிறேன். அதுக்கு இவன் என்ன சொல்கிறாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? ChatGPTல டைப் பண்ண போகிறேன், பாருங்கள். I hope you can able to see the screen. Hey mate, tomorrow Tamil Nadu election result. ஓகேவா? இதை பற்றி எனக்கு இல்லை வேண்டாம். எனக்கு who will win, ஓகேவா? யார் ஜெயிப்பா? ஐ நீட் எ டீட்டெயில்டு வெர்ஷன் ஆஃப் மோர் கரெக்ட் இன் 234 தொகுதிகளிலும் பிளேசஸ். ஓகேவா? லெட்ஸ் see இவன் சொல்கிறானான்னு பார்க்கலாம். லோட் ஆகிட்டு இருக்குது வீடியோ. லோடிங் ப்ரொஜெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன ChatGPT இவ்வளோ நேரம் யோசிக்கிறான். ஒய்ஃபை நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகே லெட்ஸ் see. இவ்வளோ நேரம் யோசிக்கிறானே தம்பி. ஒரு வார்த்தை கூட ஒன்றும் ஜென்ரேட் ஆகலை. டேய் ப்ளீஸ் டெல். ஓகே பார்ப்போம். 234 தொகுதிகள் இல்லையா? அதனால தான் அவன் கொஞ்சம் ரொம்ப பார்த்து எடுக்கிறான் போல். ஏன்னா கரெக்டாக சொல்லணும்ல. உலகமே அவனை நம்பிட்டு இருக்கு நிறைய விஷயத்தில். இந்த விஷயத்தை வச்சு இவனை யாரும் குறைச்சி எடை போட்டுறக்கூடாதுன்னு கொஞ்சம் டைம் எடுத்து சொல்கிறான் போல். பார்ப்போம் என்ன தான் சொல்ல வரான்னு. ஆஹா, வரப்போகிறான். வெயிட் காய்ஸ். என்னடா இது? ரிசல்ட் சொல்லு. என்ன ChatGPT ஹேங் ஆகிட்டான்? இன்னொரு வாட்டி கேட்போமா? அட
சொல்ல மாட்டேங்கிறானே சாட் ஜிபிடி. இன்னொரு வாட்டி வருவோம் அவங்ககிட்ட. எம்மாடி எம்மா எம்மா. சொல்கிறானா இல்லையா? வந்துச்சுப்பா. No official result yet. Wait few hours for trends. DMK currently favorite, not confirmed winner. ஸ்ட்ரெயிட் ஆன்சர்னு சொல்லியிருக்கான். இம்பார்ட்டன்ட் ரியாலிட்டி என்னன்னு சொல்ல வரானா, தமிழ்நாடு நான் பேசுகிறேன். சாட்ஜிபிட்டியில் ஸ்ட்ரெயிட் ஆன்சர்னு சொல்லுது. நாளைக்கு தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் ரிசல்ட் என்னென்னு நம்ம அவங்ககிட்ட இப்போ பேசிகிட்ருக்கோம். அதுக்கு என்ன சொல்கிறான்னா, இப்போதைக்கு நோ அஃபிஷியல் ரிசல்ட் எதுவும் வரல, இன்னும் சில நேரங்கள் வெயிட் பண்ணுங்கள், ட்ரெண்ட் தெரியும். அண்ட் டிஎம்கே கரண்ட்லி ஃபேவரேட், நாட் கன்ஃபார்ம்டு வேர்ஷன் அப்படி சொல்கிறான். வின்னர் அப்படி சொல்கிறான். அண்ட் இம்பார்ட்டன்ட் ரியாலிட்டி என்னென்னா, தமிழ்நாடு ரிசல்ட்ஸ் யூஸ்வலி ஸ்டார்ட் ஸ்லோ, ஃப்ளிப் டூரிங் ரவுண்ட்ஸ், மாறுமா ஃப்ளிப்னா. அண்ட் ஃபைனல் கிளாரிட்டி ஆன் ஆஃப்டர் 2 to 3 PM சொல்லிடுச்சு. ஓகே, வாட் யூ ஷுட் எக்ஸ்பெக்ட் பேஸ்ட் ஆன் லேட்டஸ்ட் சிக்னல்ஸ், எக்ஸிட் போல்ஸ் ப்ளஸ் கிரவுண்ட் ரிப்போர்ட் சேஸ். என்ன சொல்லுதுன்னா, எம்கே ஸ்டாலின் அலைன்ஸ் ஸ்லைட் டு கிளியர் எட்ஜ், எடப்பாடி கே பழனிசாமி அலைன்ஸ் ஃபைட்டிங் ஹார்ட், விஜய் எக்ஸ் ஃபேக்டர் ஓட் ஸ்பிட்டர். ஓகே, மோஸ்ட் எக்ஸிட் போல் ஷோஸ் டிஎம்கே அஹெட் பட் நாட் கன்ஃபார்ம் டேட். இவனும் இதான் சொல்கிறான். வாட் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ், voting already completed, 85% முடிஞ்சிச்சு, full 234 constituencies வாயில் வரல. இயர்லி ட்ரெண்ட்ஸ் வில் கம் ஆஃப்டர் 9 to 10 PM நாளைக்கு தான் வரும்னு சொல்லியிருக்கான். கரண்ட் ஸ்டேட்டஸ் இதுதான் சொல்கிறான். என்ன கேட்டாலும் பைபிளை சொல்ல மாட்டேங்கிறான், சொல்ல வைப்போம். இப்போ அவங்ககிட்ட அவனோட ஒப்பீனியன் என்னென்னு கேட்கலாம். இப்போ அவன் நிறைய வெப்சைட்ஸ்லேருந்து ஒப்பீனியன் எடுத்து சொல்கிறான். இப்போ அவனோட செல்ஃப் ஒப்பீனியன் என்னென்னு கேட்கலாம். ப்ளீஸ் டெல் யோர் NION ஒப்பீனியன். மை ஹானஸ்ட் நோ ஹைப் ஒப்பீனியன். ஃபைனல் கால் பிஃபோர் ரிசல்ட்ஸ், எம்கே ஸ்டாலின் அலையன்ஸ் இஸ் மோர் லைக்லி டு வின். டிஎம்கே தான் வின் பண்ணணும்னு சொல்கிறான் சாட்ஜிபிடி. எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் என்னென்னா 135 to 150 சீட்டு, 135 to 150 சீட்டு டிஎம்கே கூட்டணி. அண்ட் எடப்பாடி கே பழனிசாமி அலைன்ஸ் 80 to 95 சீட்டு, விஜய் டிவிகே 5 to 10 சீட்ஸு வின் பண்ணுவாங்க அப்படி சொல்லியிருக்கான். என்டிகேவை பற்றி சொல்லவே இல்லையாடா. ஒய் ஐ எம் சேயிங் டிஎம்கே வில் வின். ஏன் அவன் இப்போ நான் பேசுகிறேன். ஆக்சுவலாக சாட்ஜிபிடிக்காவோட ஓன் ஒப்பீனியன். அவன் என்ன சொல்கிறான்னா, டிஎம்கே ஏன் வின் அவன் சொல்லிட்டான் டிஎம்கே தான் வின் பண்ண போகுதுன்னு. ஆனால் ஏன் வின் பண்ண போகுது, அது எப்படி அவன் சொல்கிறான்னா, இன்கம்பென்சி இஸ் நாட் ஸ்ட்ராங்லி நெகட்டிவ். இன்கம்பென்சி அப்படின்னா என்னது, சரி பார்க்கலாம் அப்புறமா. யூஸ்வலி ரூலிங் பார்ட்டி கெட்ஸ் ஆங்கர் பட் ஹியர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஸ்டில் ஹோல்டிங் ஓட் பேங்க், நோ மேசிவ் ஆன்டி கவர்மெண்ட் வேவ் விசிபிள். அதாவது எதிர்ப்பாலைகள் அதிகமாக வீசவில்லை இந்த ஆட்சியில், அதனால் அவன் அப்படி சொல்கிறான். டிஎம்கே வின்னிங் ப்ராபபிலிட்டி இஸ் ஹை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அர்பன் ப்ளஸ் டெல்டா டாமினன்ஸ், சென்னை டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஹெவிலி லீனிங் டிஎம்கே, திஸ் அலோன் கிவ் ஏ ஸ்ட்ராங் பேஸ், 60+ சீட்ஸ். இதிலே டெல்டா அண்ட் அர்பன்லேயே 60+ சீட்ஸ் கிடைக்க வாய்ப்பு அதிகம். அப்புறம் ஏடிஎம்கே ஸ்ட்ரென்த் இஸ் லிமிட்டட் ரீஜனலி, ஸ்ட்ராங் மெயின்லி இன் கொங்கு பெல்ட். கொங்கு சட்டசபைகளில் மட்டும்தான் ஏடிஎம்கே ஏஐடிஎம், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீட் ஸ்வீப் தேர் டு வின் டிஃபிகல்ட். நெக்ஸ்ட்டு விஜய் எஃபெக்ட்ஸ் ஹெல்ப் டிஎம்கே இன்டைரக்ட்லி, விஜய் வில் கட் ஓட்ஸ் ஃப்ரம் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் ஓட்டுகளை பிரிக்கிறாராம். பட் மோர் டேமேஜ் லைக் டு அப்போசிஷன் மார்ஜின்ஸ். வாட் கேன் கோ ராங் இன் மை ப்ரிடிக்ஷன். ஏன் கணிப்பில் என்னெல்லாம் தப்பாக போகும், நான் பண்ணுறது ஒரு தப்புகள் நடக்கலாம்னு சொல்லிட்டு சாட்ஜிபிடி சொல்கிறேன். என்னன்னா, ஐ வில் பி ஹானஸ்ட் இஃப் ஐ எம் ராங் இட் வில் பி பிகாஸ் ஏஐஏடிஎம்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்வீப்ஸ் கொங்கு பெல்ட் மேசிவ்லி, அதில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்கிறான். ஹிடன் ஸ்வீப்ஸ்னு என்ன மீனிங்கு,
போயிடுமா ஜெயிக்குமா? இதை வேறு நான் சர்ச் பண்ணி வர மீனிங்கை தேடணுமா? ஸ்வீப்ஸ் hidden anti-incumbency shows up during counting. Vijay overperforms beyond expectations. My straight online answer. DMK will form government again. Majority likely comfortable, not a landslide, not a close call. என்னடா எப்படி சொல்கிறான்? சரி ஓகே, அவன் மனசில் இருக்கிறத சொல்லிட்டான் கடைசியாக. ChatGPT மனசில் இருக்கிறது இதுதான். ஆல் ஓவர் வேர்ல்டு யாருனாலும் சர்ச் பண்ணிக்கலாம், அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். ChatGPTயே சொல்லிட்டான் அவன் மனசில் இருக்கிறத இதுதான்னு சொல்லிட்டான். நான் கேட்டாலும் இதான் சொல்ல போகிறான், நீங்கள் கேட்டாலும் அதான் சொல்ல போகிறான், யார் கேட்டாலும் இதான் சொல்ல போகிறான் இதுக்கு மேலே. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை எண்ட். இன்றைக்கி இந்த வீடியோ இதோடதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, வீடியோ ஒன்று நிறைய இருக்குது. இது சும்மா எலெக்ஷனுடைய எக்ஸிட் போல். நம்ம ஒன்றும் 234 தொகுதிகளுக்கும் யார் யார் வின்னிங்கு அதை நம்ம இப்போ கேட்க போகிறோம் ChatGPT கிட்ட. 234 தொகுதிகளுக்கு who will win a detailed report. இது போட்டால் போதும், தலைவன் கொடுத்துருவான். Oh my goodness. ஆட ஒரு டீட்டெயில்டு வின்னிங் ரிப்போர்ட்டே வந்து ChatGPT சொல்லிட்டான் நம்மளுக்கு. ஃபுல் 234 கான்ஸ்டியூஷன்சியில் தெரியுதா? நான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிரேக் டவுன் ப்ராக்டிக்கல் மோட் நான் சொல்கிறேன். சென்னை அண்ட் சப்அர்பன் கிளஸ்டர் அதில் வந்து 16 சீட் இருக்குது. அதில் DMK 14 to 16, ADMK 0 to 2 அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. லைக்லி வின்னர்ஸ் கான்ஸ்டியூஷன்சிஸ் லைக் கொளத்தூர், சேப்பாக், 1000 லைட்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி எக்ஸெட்ரா. லைக்லி வின்னர் DMK 14 to 16 சீட் அடிச்சிருவாங்க. ADMK வந்து 0 to 2 சீட்டு. ரீசன் வந்து அர்பன் வெல்ஃபேர் ப்ளஸ் ஸ்ட்ராங் பார்ட்டி ஸ்ட்ரக்சர். நல்லா இங்கெல்லாம் அர்பன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்ட்ராங் பார்ட்டி ஸ்ட்ரக்சராக இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நார்த் தமிழ்நாடு கிளஸ்டர் 40 சீட்ஸ் அங்கே இன்க்ளூட்ஸ் வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர். லைக்லி வின்னர்ஸ் DMK 22லேருந்து 26 சீட்டு, ADMK 12லேருந்து 16 சீட்டு. அதர்ஸ் தெரிஞ்சு NTKவை தான் சொல்ல வராங்க, 1லேருந்து 3 சீட்டு. மிக்ஸ்டு ஜோன் PMK இன்ஃப்ளூன்ஸ் ப்ளஸ் DMK பேஸ் அப்படி சொல்லி ப்ராக்கெட்டில் போட்டிருக்கான். வின்னர் யாருன்னா DMK வந்து 22லேருந்து 26, ADMK 12லேருந்து 16, அதர்ஸ் 1லேருந்து 3. எங்கன்னா வேலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருப்பத்தூர் இந்த இடங்களில் அங்கே 40 சீட் இருக்குன்னு சொல்கிறான். நார்த் தமிழ்நாடு கிளஸ்டர் அண்ட் கொங்கு பெல்ட் வெஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து 50 சீட்டு. இங்கே யாருன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருப்பூர்லாம் வருது. இங்கே வந்து ADMK தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டான். ADMK 28லேருந்து 35, DMK 15லேருந்து 20. ADMKவோட ஸ்ட்ராங்கான ஹோல்டு இதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெல்டா ரீஜனில் 30 சீட் இருக்குது. அங்கே வந்து தஞ்சாவூர், திருச்சி, நாகப்பட்டினம்லாம் வராங்க. இங்கே வந்து DMK 22லேருந்து 26, ADMK வந்து 4லேருந்து 8. ஃபார்மர் ப்ளஸ் வெல்ஃபேர் ஓட்டு வந்து DMKக்கு நிறைய இருக்குது, அதனால நல்லது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி DMK 22லேருந்து 26, ADMK 4லேருந்து 8 ஓட்டு, 8 சீட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சவுத்து தமிழ்நாடு 60 சீட்டு, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி. நெக்ஸ்ட் இங்கே DMK 32லேருந்து லைக்லி வின்னர் யாருன்னா DMK 32லேருந்து 38, ADMK 20லேருந்து 25, அதர்ஸ் 2லேருந்து 5. மிக்ஸ்டு பட் DMK எட்ஜு. மிக்ஸ்டு பட் DMK எட்ஜு அப்படின்னா தெரில. DMK தான் 32லேருந்து 38, ADMK 20லேருந்து 25, மற்றவங்களாம் வந்து 2லேருந்து 5. எங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி. சென்ட்ரல் தமிழ்நாடு 38 சீட்டு, கரூர், திண்டுக்கல், அரியலூர். ஓகேவா? சென்ட்ரல் தமிழ்நாடு இதை நான் இன்னொரு வாட்டி கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு. DMK 20லேருந்து 24, ADMK 12லேருந்து 16, அதர்ஸ் 1லேருந்து 3. கரூர், திண்டுக்கல், அரியலூரில் ஃபுல் சீட்டு 234 சீட்டு. ஃபைனல் மாடல் யாருன்னா DMK அலைன்ஸ் கூட்டணி 138லேருந்து 152 தொகுதிகளுக்கு வெற்றி வாய்ப்பு.
138லேருந்து 152 தொகுதிகளுக்கு டிஎம்கே. ஏடிஎம்கே அலையன்ஸ் வந்து 80லேருந்து 92, டிவிகே 5லேருந்து 12, அதர்ஸ் என்டிகே 0லேருந்து 5. ஃபைனல் வின்னர் கால் எம்கே ஸ்டாலின் லைக்லி சீஃப் மினிஸ்டர் அகெயின். எடப்பாடி கே பழனிசாமி ஸ்ட்ராங் பட் ஷார்ட், கொஞ்சம் கம்மி, அதனால் அப்படி போட்டிருக்கான் போல் வெற்றி சதவீதம். விஜய் கிங் மேக்கர் எஃபெக்ட் நாட் வின்னர். கிங் மேக்கர் எஃபெக்ட்னா அதாவது இவங்கள ஓட்டுகளை பிரித்து சில விஷயங்களை பண்ணியிருக்காரு, பட் நாட் வின்னர்னு சொல்லிட்டாங்க. சிம்பிள் ட்ரூத், நோ பாலிடிக்ஸ். டிஎம்கே ஆல்ரெடி ஹேஸ் பேஸ் 110 seats strength, needs only small pushes to cross 118 majority. Okay, that push is visible in multi regions. Final one line, 234 seats overall, DMK will cross majority and form government. இவனே சொல்லிட்டானே, சாட் ஜிபிடி அடித்து சொல்லிட்டானே ஐயா, அவ்வளோதான் போல. மாற்றமே அதாவது எப்படி சொல்கிறது, எலெக்ஷனுக்கு முன்னாடியே அதுதான், பின்னாடி அப்படி தான். இதுதான் இந்த ரிசல்ட்டு. ஓகே, நிறைய சொல்கிறான். இன்னும் 30 கான்ஸ்டியூஷன்ஸில் எக்ஸாக்ட் வின்னர் யாருன்னு நான் சொல்லட்டுமா கேட்குறான். சர்ப்ரைஸ் டிஃபீட்ஸ் வில் ஹேப்பன். எங்கெல்லாம் ஆச்சரியங்கள் நடக்கும்னு கேட்குறான். அதெல்லாமும் நான் சொல்லுவேன்னு சொல்கிறான். க்ளோஸ் ஃபைட் எங்கெல்லாம் நடக்கும், 200 ஓட்டில் யாரெல்லாம் ஜெயிக்கிறா தோக்குறாங்கிறதையும் சொல்கிறேன் அப்படிங்கிறான். எல்லாத்தையும் சொல்லுவான் போலையே, இவனை வச்சுக்கிட்டு ஓட்டே போட வேணாம் போலையே, இவனுக்கிட்டே கேட்டுடலாம் போலையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஓட்டு போட்டு மக்களுடைய மனநிலைகளை உறிஞ்சி எடுத்து அதிலிருந்து ஒரு விஷயத்தை சொல்கிறவன் தான் சாட் ஜிபிடி. சொல்கிறது தான் நடக்குமானா, இதுதான் நடக்கும்னு தோணுது. ஓகே, பார்க்கலாம். ஸோ டிஎம்கே வந்து 138லேருந்து 152, ஏடிஎம்கே அலையன்ஸ் 80லேருந்து 92, டிவிகே 5லேருந்து 12, அதர்ஸ் 0லேருந்து 5. இதுதான் வந்து நாளைக்கு ரிசல்ட் நடக்க போகுது. எப்படி இன்றைக்கி தெரிஞ்சிச்சு. ஏன் தெரியுமா, இது நாளைக்கு சில விஷயங்கள் மாறலாம், ஆனால் நாளைக்கு எப்படி இருக்கும் ஓவர் சர்ப்ரைஸாக சொல்லிட்டு நம்மளுடைய பிரெயின்ஸ் வந்து நிறைய ஃபேண்டசிஸ்லாம் கொண்டு வரும் நம்ம மைண்டில். இது நடந்தால் எப்படி இருக்கும், இது தாண்டா நடக்க போகுது, அப்படி இப்படிலாம் நிறைய ஃபேண்டசிஸ் கொண்டு வரும். ஃபேண்டசிஸ் இருக்கட்டும், அட் தி சேம் டைம் ஒரு கல நிலவரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கல நிலவரத்தை தான் நம்ம இப்போ சாட் ஜிபிடியில் பார்த்தோம். ஓகே, ஸோ நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ ஆல்ரெடி 17 நிமிடங்கள் 18 தொடப்போகுது, 18 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக 2 வியூஸுக்கு மேலே போகாது. அந்த ஒரு வியூஸும் நான் தான். நாளைக்கு இன்னொரு வியூஸ் வரும், அதுவும் நான் தான். அதனால் தோணிச்சு போட்டேன். ஓகே, நாளைக்கு வரேன். நாளைக்கு வேறு வீடியோவில் வரேன். சட்டையை மாற்றிட்டு இன்றைக்கி அந்த வீடியோ எடுத்துகிட்டு நாளைக்கு எடுத்ததாக உங்களை ஏமாற்ற வரேன். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.